நம்ம சென்னை மாநகர மேயர் சுயமாக சிந்திப்பதில்லை. அவரை பின்னாடி இருந்து யாரோ இயக்குகிறார்கள். அவரை சுயமாக எந்த ஒரு செயலையும் அவங்க செய்ய விடுறதில்ல அப்படின்னு நாம் உள்பட எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் சுயமாக சிந்திப்பேன். எனக்குன்னு ஒரு பிரச்சனைனா நான் உடனே அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன், அது யாராக இருந்தாலும்னு மேயர் பிரியா அவர்கள் நிரூபித்திருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த அவருக்கு ஒரு உதவியாளர், பெண் உதவியாளர் ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க இல்லையா? அந்த அம்மா இவங்க போடுற லிப்ஸ்டிக் மாதிரியே ஒரு கலரை இந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. உடனே ஏன் லிப்ஸ்டிக் கலரை நீ போடுவியா, அவ்வளோ தைரியமா, அதுவும் எனக்கு முன்னாடி நீ நடந்து போவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உடனே சென்னை மாநகராட்சியிலேருந்து அந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு சுயமாக சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்கள். எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக சுயமாக சிந்தித்து ஒருவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது! இதை நம்ம பாராட்ட வேண்டாமா? எந்த அமைச்சரையும் கேட்கல, எந்த எம்எல்ஏவையும் கேட்கல, எந்த மாவட்ட செயலாளரையும் கேட்கல. தானாக சுயமாக சுயம்புலிங்கமாக ஒரு முடிவெடுத்து அந்த அம்மாவை மாற்றிருக்கிறாங்க. எதுக்கு? தான் கலர் வைத்து தான் லிப்ஸ்டிக் போடும் கலரு, அதாவது ஏதோ ஒரு கலர், நீங்கள் பாருங்களேன், அதை என்ன கலர் சரியாக தெரியல, அந்த கலர் மாதிரி இந்த அம்மாவும் லிப்ஸ்டிக் வைத்துக்கொண்டு, இந்த அம்மாவோட இந்த அம்மா கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தோற்றம் அந்த அம்மாவுக்கு தோணியிருக்கு போல் இருக்கு. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதை கேட்க நாதி இல்லையா? இதை கேட்க நபர்கள் இல்லையா? இதை கேட்க அமைச்சர்கள் இல்லையா? இதை கேட்க யாருமே இல்லையா? என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை! லிப்ஸ்டிக் வச்சா கூட வாடா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? விடியல் அரசுடா, விடியல் அரசு.